என்னோட நேம் ராஜசெல்வன். என்னோட மக ராணிட் சுமிக்கோ இங்கே 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஆக்சுவலாக நான் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஸ்கூலில் வந்து யோகா ரொம்ப வருஷமாக நல்லா நடந்துகிட்ருக்குது. நான் வந்து 2003லேருந்து 2008 வரைக்கும் இந்த ஸ்கூலில் யோகா கற்றுக்கிட்டேன். யோகா மாஸ்டர் சத்யமூர்த்தி சார் தான் எனக்கு யோகா கற்றுக் கொடுத்தாரு. அது என்னோடய வாழ்க்கையில் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. யோகா வந்து எல்லாருக்குமே, எல்லா மனிதர்களுக்குமே, அது ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் கடந்தது அந்த யோகா. இவங்களுக்கு மட்டும்தான் உரியதுன்னு கிடையாது. அதனால எல்லாருமே யோகா செய்யணுங்கிறது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பேர் யோகா செய்யுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்கள்ட்ட என்ன கேட்பேன்னா, சரி ஓகே உங்களுக்கு டைம் இல்லை, ஆனால் வந்து நீங்கள் எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் டெய்லி குளிக்காமையாக இருக்கீங்க, எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் ஒரு 1/2 hour குளிக்கிறீங்க இல்லையா? சரி ஓகே, நீங்கள் ரொம்ப பிஸி தான், ஆனால் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் கரெக்டாக 3 வேளைக்கு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடாமையாக இருக்கிறோம். இது மாதிரி இந்த யோகாவும் நம்ம டே டு டே லைஃப்பில் அதுவும் ஒரு அங்கமாக இருந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2003ல் வந்து ஃபஸ்ட்டு இங்கே கிளாஸ் வரும்போது ஃபஸ்ட்டு கிளாஸில் சத்யமூர்த்தி சார் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நீங்கள் யோகா செய்ய ஆரம்பிக்கும் போது எதுவும் தெரியாது, ஆனால் ஒரு 5 வருஷம் தொடர்ந்து செய்த பிறகு நீங்கள் உங்களோட மனமும் உடலும் ஒரு துல்லியமான ஒரு நுட்பமான உடலாகவும் மனமாகவும் மாறும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டுட்டு நான் ஒரு 8 வருஷம் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அது பிற்பாடு நான் தொடர்ந்து அதை செய்துகிட்டு இருக்கிறேன். இப்போ என்னால் உணர முடியுது அந்த யோகாவோட பெனிஃபிட்ஸை. அதனால் நீங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை விரும்புகிறேன். யோகா மாஸ்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டைமுக்கு வருவார், ரொம்ப பஞ்சுவாலிட்டி. அடுத்தது வந்து சாட்டர்டே சண்டே வந்து இங்கே பேரண்ட்ஸ்க்காகவும் குழந்தைங்களுக்காகவும் யோகா கிளாஸ் வைப்பார். ரொம்ப மழை பெய்யுது, இடி இடிக்குது, புயல் அடிக்குதுனாலும் அந்த சனி ஞாயிறு அவர் வருவார். ஒரு தடவை அது மாதிரி தான் ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸும் வந்து டூர் போயிட்டாங்க. இவர் வரமாட்டார், இவரும் டூருக்கு போயிருப்பார் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தா அவர் யோகா கிளாஸ் அன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது மாதிரி ஒரு யோகா கிளாஸ்க்கு டீச்சர் கிடைக்கிறது கஷ்டம். அவர்கிட்ட நம்ம நிறைய யோகா கற்றுக்கலாம். கற்றுக்கும் பொழுது அது நம்மளுடைய பர்சனல் லைஃபுக்கு, நம்மளுடைய அஃபிஷியல் லைஃபுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.